ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவ சித்த சபையிலே, மகத்துவமிக்க சபையிலே, உன்னத உயர் சபையிலே அகத்திய பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, அகத்திய சபையிலே, அபூர்வ சபையிலே கேள்வி கணைகள் குறைக்கப்பட்டு அற்புதமாக வினை நிலைகள் கொண்ட கேள்விகளானது நல்நிலை கேள்விகளாக அகத்தியனை சரணடையும் போது, அகத்தியத்தை சரணடையும் போது, ஜகத்தியத்தை சரணடையும் போது, ஜெகமகா ஆற்றலை சரணடையும் போது அத்துணை நிலைகளும் வினை நிலைகளும் வேறறுக்கப்படும் என்கின்ற உண்மையான உயர் தத்துவத்தை உணர்ந்து கொண்ட சீடர்கள் யாவர்களும் அத்தகைய வினை சூழ்ந்த, அத்தகைய ஊழ் வினை தன் வினை சூழ்ந்த அத்தகைய கேள்விகளை தவிர்த்து அற்புதமாக அத்தகைய ஆன்ம ஈக கேள்விகளுக்குள்ளே அத்துணை நிலைகளையும் புதைத்து நற்கதி, நல்நிலை, நல்பயண நெறிமுறைகளை அற்புதமாக வகுத்து கொடுத்த அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியத்தின் வழியிலே செல்ல ஆனந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்ற இத்தருணத்திலே அகத்திய பெருமானின் திருப்படி தொட்டு வணங்கி, திருத்தால் தொட்டு வணங்கி அற்புதமான இத்தகைய அரிய வேளையிலே அகத்திய பெருமானே யாரோ ஒரு தேவரையோ சித்தர்களையோ கூப்பிட்டு ஆசி கொடுக்க அகத்திய பெருமான் தலைமை ஏற்று அற்புதமாக அத்தகைய கணத்தை அழைத்து நற்சபையிலே, பொற்சபையிலே, பொன்னம்பல மகாசபையிலே, திருமுருக திருச்சபையிலே, பரந்தாம அமர்ந்த சபையிலே, பாராள பார் போற்றும் மகா சபையிலே அற்புதமாக அமர்ந்து அனுக்கிரக நிலை கொண்டு தலைமை தப சிவ பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமகனாரின் திருப்படி தொட்டு திருத்தால் பணிந்து வணங்குகிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். யாராச்சும் அகத்திய பெருமான் இன்னொரு சித்தரையோ தேவரையோ கூப்பிட்டு ஆசி சொல்லுவாங்க உங்களுக்காக. யாராவும் இருக்கலாம். பிரம்ம முகூர்த்த நற்பொழுது துவங்கி ஏற்றமிகு நற்பூஜை கண்டு எழிலார்ந்த சபைதனிலே அருளார்ந்த அருளாசி மொழிகளை வழங்கும் நிலைதனில் சூர சம்கார நாயகனுடைய அணுக்கரக ஆற்றலோடு சித்தர் பெருமக்களின் பேராற்றலோடு தவழ்ந்து கொண்டிருக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கும் சற்சங்கப் பெருவிழாவில் அத்துணை சீடர்களும் தன்னுடைய அகத்திய தொடர்பு, அகத்திய அணுக்கரகம், பிரபஞ்சத்தில் சிவத்தோடு தொடர்பு வேண்டும் என்ற நல்வினாக்கள் தொடுத்து அதன் மூலம் அவரவர்கள் சூட்சம ஊழ்வினைகள் களையப்படுகின்ற அற்புத நெறி முறைகளை உணர்ந்து அமர்ந்திருக்கும் இத்தகைய சிவகூரை தளமதில் சித்தன் அழைப்பிற்கிணங்க சித்தன் அழைத்தவாறு அகத்தியன் யாம் அழைக்கின்றோம். பன்னிரு ஆழ்வார்களிலே பேராற்றல் கொண்ட ஆழ்வாராய் பரந்தாமனை வணங்கி துதிபாடி அவன் திருவடி சரணடைந்து திரு அரங்கப் பெருமானுடைய அற்புதமான தகைய பூவுலக வைகுண்டமாக திகழ்கின்ற திருவரங்கப் பெருமான் அமர்ந்து அரசாளும் அற்புத தலத்திலே அமர்ந்திருந்து வீற்றிருந்து தவம் காணும் ராமானுஜனை அழைத்தியாம் அமர வைத்து அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ராமானுஜாய 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 ராமானுஜாய. திருவடி சரணம், திருத்தாள் சரணம்.
அருள் வளம் மிகுந்த ஆற்றல் கொண்ட தேவ மகாசபை, அருள் மகாசபை, ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத கலியுக சபை. இச்சபை பரந்தாமன் சபையாக எழும் நாள், ஏகோபித்தனல் ஏகாதசி திருநாளாய் எழும் நாளிலே திவ்ய தேசங்களின் ஒன்றிணைந்த ஒரு கூட்டாய் அருள் கீற்றுதனை வழங்கும் அற்புத தலமாக விளங்கும் இத்தலத்தில் யாம் வந்து அமர்ந்துள்ளோம். ராமானுஜன் சித்தனே. ராமானுஜாய நமோ நமக. ராமானுஜர் திருவடிகள் பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். அவதார நிலைகளுக்கு சொந்தமான அவதார நிலைகளை காரண காரியத்திற்காக படைத்திட்ட அற்புதமான அத்தகைய பரந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி, அடியேன் என்னும் வார்த்தை தனை அரச வார்த்தையாக உச்சரித்த எம்மை அடிபணிவு நிலை எதுவென்று கற்றுக் கொடுத்து எமக்கு கற்றுக் கொடுத்த எம் ஆசிரியனின் திருவடி தொட்டு வணங்கி ராமானுஜன் யாம் வந்தமர்ந்து நல்லாசிகள் வழங்குகின்றோம். சிரசுதனில் கை வைத்து உரைத்த நாமம், உரைக்கப்பட்ட நாமம் உரைத்தால் சிரசு அகலும், சிரசு வெடிக்கும் என்று கூறிய அத்தகைய தருணம் தனிலும் அவ்வார்த்தைகள் உலகோர்க்காக பயணப்பட வேண்டும், பயன்பட வேண்டும். அவரவர்கள் ஆற்றுகின்ற நல்பணிகளுக்கு இத்தகைய நாமம் உரித்தாக்கி அந்நாமம் உயர்வு நிலை பெற வேண்டும், அனைவரும் உணர வேண்டும், உலகம் உய்ய வேண்டும் என்று உலகோர்க்காக உரைத்திட்ட ஓம் நமோ நாராயணா என்னும் நாமத்தினை உச்சரித்து வந்து ராமானுஜன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. படைத்திட்ட ஆற்றல் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது காக்கின்ற ஆற்றலாக எமை உரித்தாக்கி, காக்கின்ற ஆற்றலாக எமை உரித்தாக்கி அமர வைத்த அத்தகைய பரந்தாமனுடைய நிழலில் இருந்து தவம் காணும் அத்தகைய ஆழ்வார்களின் வரிசைகளே நல்லார்வாடாய் அமர வைத்த எமை வந்து வணங்கி வாழ்த்தி எம் தவநிலை கண்டு அத்தவநிலையை பெற்று சென்ற சித்தனே திருவரங்க தலம் தனிலே மண்டபம் என்னும் அத்தகைய பேராற்றல் கொண்ட தாய் மண்டபம் தனிலே வந்தமர்ந்து பல்வேறு தான தர்ம கைங்கரிய நிலைகளை ஆகம நிலைகளாக ஜீவ ஏடுகளின் மூலமாக ஆகம நிலைகளை உரித்தாக்கி அத்தகைய தலத்தில் வந்தமர்ந்து பல்வேறு நாட்களாக அமர்ந்து தவம் கண்ட புண்ணிய சீலன் ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவசபையிலே ராமானுஜன் ஆசி வழங்குவதில் பெருமை கொள்கின்றேன் சித்தனே. இப்பெருமையெல்லாம், இத்தகைய வாழ்த்துதல் மொழிகள் எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஆசானையும் பிரபஞ்ச மகா சபையையும் வாழ்த்துவதற்கென்றே உருவாக்கப்பட்ட சிவசூட்சம நூலாகும் இந்நூல் என்று அகத்தியன் உரைத்த பொழுது அத்துணை பேர்களும் மலைத்து போய் நின்று அகத்தியனிடம் சச்சரவு சண்டைகள் இட்ட பொழுது அகத்தியன் உரைத்தான் அத்துணை வாய்மொழிகள் மூலமாக. எவருக்கு வழங்க வேண்டும் சிவசூட்சம நூலினை, யாருக்கு தாரை வார்க்க வேண்டும் பிரபஞ்ச மகா சபையினை என்று பிரபஞ்சம் உற்று நோக்கிய பொழுது, ஆங்காங்கு தேடி அலைந்த பொழுது, சிவத்தை தேடி சித்தம் தேடி அகத்தியம் தேடி அலைந்த அகத்தியன் பித்தனுக்கே இத்தகைய சித்தன் பட்டம் கொடுத்து வழங்க வேண்டும் சபையையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை என்றும் அகத்தியன் அமர்ந்து உரைத்த மகா சபையின் முடிவுதனை ஏற்றுக்கொண்ட சிவசபையிலே அமர்ந்திருந்த ஆழ்வார்களின் வரிசையில் அமர்ந்த ஒருவனாய் ஆசி கூறுகின்றோம் யாம் சித்தனே. இவ்வாறு இச்சபைக்கு கூறுகின்ற நிலைகள், வடிவங்கள், தன்மைகள் எண்ணிக்கையில் அடங்கா நிலைகளாகும் சீடர்களே. ஒரு சபை உருவாகின்றதென்றால், ஒரு உன்னதமான சபை உருவாகின்றதென்றால் அது எளிதான காரியம் அல்ல. அச்சபையினை உருவாக்கி அதனை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நடத்துவதென்பது அது மானிடனால் நடத்தப்படுகின்ற ஓர் நிலை அல்ல. உணர்ந்திருப்பீர்கள், ஆங்காங்கு நடக்கின்ற அத்துணை சபைகளும் இயக்கங்களும் காணாமல் செல்கின்ற நிலைதனை. ஆனால் அகத்தியன் அடிபெறலா நிலையில், சித்தன் உரைத்த அடிபெறலா நிலையில், ஒரு சித்தன் ஜீவ ஏடில் கூறிய அடிபெறலா நிலையில், சிவம் கூறிய அத்தகைய வார்த்தை அடிபெறலா நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற அப்பழுக்கற்ற சரணாகதி நிலையின் பால் செல்கின்ற சபை ஒரு காலும் சோடை போகா சபையாகும். சபை நாடி வந்த சீடர்களும் ஒரு காலும் சோடை போகா சீடர்களாகவே வலம் வருவர் என்றும் யாம் ராமானுஜன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இச்சபைக்கு.
பரந்தாமன் வேறு, சிவம் வேறு, பிரம்மன் வேறு என்ற நிலையே அல்ல பிரபஞ்சத்தில். அத்துணை ஆற்றலும் ஓர் ஆற்றல், ஒரு ஆற்றல், ஒரே ஒரு ஆற்றல், அது பிரபஞ்ச ஆற்றல். பஞ்சபூதத்தையும் ஒன்றாக கலந்திருக்கும் ஒட்டுமொத்த வடிவமான ஒரு ஆற்றல் அது. ஒரு பொருளை கீழ் எறிகின்ற பொழுது எழுகின்ற சப்தம் அத்தகைய ஆற்றலின் நாமத்தையே உச்சரிக்கும். ஒரு அணுவை பிளக்கின்ற பொழுதும் எழுகின்ற அத்தகைய வெப்பம், அதிலிருந்து எழுகின்ற ஓசையும் ஒரு ஆற்றலையே உணர்த்தும். அவ்வொரு ஆற்றலுக்குள் ஒன்றாக கலந்து நிற்கின்ற அத்தகைய ஆற்றலில் இருந்து பிரிந்து சென்ற நிலைகளே அத்துணையும் அவரவர்கள் கலியுகத்தில் வணங்கி வருகின்ற பேராற்றல்கள் யாவையும் என்று யாம் ராமானுஜன் உணர்த்தி, அது எப்போது உணரப்படும், எப்போது உணர்வீர்கள், எவ்வாறு உணர முடியும்? சித்தன் உரைத்தவாறு, சிவசபையினுடைய தலைவன் உரைத்தவாறு, சிவத்தின் உருவை திருவை தன்னகம் தாங்கி அகத்திற்குள் சிவத்தை வைத்து அகத்தியனாய் தலைவனாய் அமர்ந்திருக்கும் அத்தகைய பொதிகை வேந்தன் உரைத்தவாறு தவத்திற்குள் சென்று தன்னை உணர்ந்து அமர்கின்ற பொழுது ஒருவன் உணர்கின்றான் ஒரு சக்தியை. அது மகா சக்தி, பெருமகா சக்தியினுடைய ஆதிபரா சக்தியினுடைய உருவை தனக்குள் தாங்கி நிற்கும் அத்தகைய ஒட்டுமொத்த ஓர் புள்ளி, ஓர் மையத்தில் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை தலத்திலிருந்து உணர்கின்ற ஓர் நிலையே அது உயர்நிலை, ஒரு நிலை என்று யாம் ராமானுஜன் உணர்த்தி, அந்நிலை காட்டும் வழிதனில் அடிபிரளாமல் செல்கின்ற சபையே உயர் சபை. இச்சபையில் வந்து யாம் மட்டுமல்ல அத்துணை ஆழ்வார்களும் ஆசிகள் உரைத்திருக்கின்றார்கள். யாம் பல்வேறு தருணங்களில் வந்து ஆசிகள் உரைத்திருக்கின்றோம். நடைபெறும் ஏகாதசி பெருநாளிலே இன்றைய சபை சூரசம்கார நாயகன் சபையாக திகழ்கின்றவாறு அன்றைய நன்னாளிலே ஏகாதசி பெருநாளிலே அது விஸ்வசிவ சபையாக மாறும், திகழும் என்று யாம் மகாவிஷ்ணுவோடு இணைந்த ஆற்றலாய் ராமானுஜன் உரைத்து, அத்துணை அவதாரங்களும் வந்து வரிசையாக ஏகாதசி நன்னாளில் உணவுண்ணுகின்றன. இத்தகைய சிவகூரை தலமதிலே அன்னதான பொற்கூடத்தில் இப்பாக்கியம் எங்கு நிகழும், எங்கு காண முடியும்? வாமனன் உள்ளிட்ட சிம்ம அவதாரம் உள்ளிட்ட அத்துணை அவதாரங்களும் வந்து உணவுண்டு பசியாரி ஆசிகள் வழங்குகின்ற அற்புதமான சபையாகும் இச்சபை. எதற்காக வருவோர்களெல்லாம் சபையை வாழ்த்துகின்றார்கள்? யாம் உரைத்தவாறு சிவசூட்சம நூலே சபையை வாழ்த்துவதற்கென்று வடிவமைக்கப்பட்ட ஒரு தன்மை கொண்ட நூலாகும் அந்நூலிலிருந்து கலியுக மாற்றம் என்ற அற்புதமான நிலைதனை தேர்ந்தெடுத்து கலியுக மாற்றத்திற்குரிய படை வீரர்களாய், திருமுருக சேனாதிபதி படை வீரர்களாய் சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற அலுவல் பணி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அத்தகைய நூலிலிருந்து வாழ்த்துதல் மொழி சித்தனை வாழ்த்துகின்ற பொழுது சித்தனுக்குள் இருக்கும் சீடர்களை எல்லாம் வாழ்த்தியவாறு அத்தகைய நிலையே என்று யாம் ராமானுஜன் உரைத்து, ஆற்றலாக வந்து அமர்ந்தோன் இவனே உரைத்து கொண்டிருக்கின்றான். அவன் கூறிய ஆசி மொழிகள் எல்லாம் ஒரு ஆற்றலின் மூலமாகவே வந்து கொண்டிருக்கின்றன என்னும் நிலைதனை உணர்ந்து, அனைவரும் வெளியிலிருந்து ஆசிகள் கூறவில்லை, அழைத்த கணம் அத்துணை கணங்களும் ஆதி கைலாய சிவசூட்சம பேலைக்குள் வந்து அமர்ந்து கூறுகின்ற பொழுது இத்தகைய வார்த்தை வாய்மொழிகளே வெளிவரும் என்று யாம் ராமானுஜன் உரைக்கின்றோம். ஆற்றல் கொண்ட அத்தகைய தலம்தனிலே அமர்ந்து யாம் கல்வி பயிர்கின்ற பொழுது, கல்வி பயில்வது என்பது எளிதான காரியம். ஆனால் கல்விக்குள் சென்று கல்வியை பயில்வது என்பது ஒன்றே மிகச்சிறந்த நிலை என்றும் ராமானுஜன் உணர்த்தி, பயின்ற கல்விகளை பயில்கின்ற அத்தகைய நிலைகளை யாம் பயன்படுத்துகின்ற பொழுது, யாம் பண்பட்டு அதனை பயன்படுத்துகின்ற பொழுது அதனால் பண்படுகின்றார்களே பிரபஞ்சத்தில் இருக்கும் மானிடர்கள். அத்தகைய தருணம் தனிலே இவன் பல சிவமாக உருவெடுக்கின்றான். ஒருவனை இவன் பண்படுத்துகின்ற பொழுது இவன் ஒரு சிவமாகின்றான். இவனால் பல்வேறு மாநிலங்கள் பண்படுகின்ற பொழுது இவன் பல வடிவம் கொண்ட சிவமாக உருவெடுக்கின்றான் கலியுகத்தில் என்றும் அத்தகைய சிவங்களை உருவாக்கும் சிவம் அமர்ந்த அற்புதமான இத்தகைய சபைதனிலே ராமானுஜன் நல்ல ஆசிகளை சித்தனுக்கும் இல்லால் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும், மழலையர்கள் தம்பதியர் யாவருக்கும் அற்புதமான ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து இச்சபையினை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அற்புதமான சிவசபை தொடர்பாளர்கள் யாவருக்கும் ராமானுஜன் பரந்தாமனின் திருவடி தொட்டு வணங்கி அவன் அருளாற்றல் கொண்ட சிவ சங்கு சக்கரத்தின் மூலமாக எழுகின்ற ஆற்றலின் மூலம் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனி ராமானுஜ பெருமகனாரின் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதமான அருண்சபையிலே, ஆற்றல் மிக்க ஒருஞ்சபையிலே, விஸ்வ சிவசபையிலே, சிவ விஸ்வ சபையிலே, சித்தமகா சபையிலே அனைத்து நிலைகளும் ஒரு நிலையே என்கின்ற அற்புதமான தத்துவத்தை உரைத்து
நின்ற போதிலும் ராமானுஜ பெருமகனார் வந்து அற்புதமாக அருளி நின்ற அரிய தருணம், அற்புதமாக நடந்தேறி வளர்ந்தேறி சிறந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம். அதிலே வந்து நல் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து 10 அவதாரங்கள் சூழ்ந்திருக்கின்ற அற்புத அருள் பொக்கிஷத்திலே வந்து ஆசி கூறிய ராமானுஜ பெருமகனாரின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி தொடக்க நிலையிலே தொடக்க காலங்களிலே அத்தகைய ஸ்ரீரங்க ரங்க கோபுரத்தின் அருகாமையிலே அமர்ந்து அற்புதமாக ராமானுஜனின் தரிசனம் கண்டு, ராமானுஜனை கண்டால் அற்புதமாக அத்தகைய வளாகங்கள் முழுவதும் சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என்ற நிலையிலே ராமானுஜனை வணங்கி அற்புதமாக தமம் சென்ற திருக்காலங்களை பொற்காலங்களை அற்புதமாக தொடக்க காலங்களை நினைவு கூர்ந்த ராமானுஜ பெருமகனாரின் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.